ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிலாக்ஸ் வித் ராஜி. உங்கள் ராஜி. இன்றைக்கி 4 கலர் புலாவுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட நான் காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு 4 கலரில் பெல் பெப்பரை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெட், ஆரஞ்சு, எல்லோ அண்ட் க்ரீன். இதுதான் நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஜிஞ்சர் அண்ட் க்ரீன் சில்லி, கொத்தமல்லி, தக்காளி ஒன்று, அப்புறம் உருளைக்கிழங்கு பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி தரோவாக வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ணி வச்சுருக்கேன், கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பைசஸ், ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, ஜிஞ்சர் பவுடர், டர்மரிக், சால்ட், கார்லிக் பவுடர், அப்புறம் பட்டை, லவங்கம், சோம்பு, கருவேப்பிலை. அப்புறம் உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது ஸ்பைசஸ் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் இது தான். அண்ட் தென் பாஸ்மதி ரைஸ் 1.5 கப்பு, ரைஸை 3 கப்பு வாட்டர் ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. புலாவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். முதல்ல நான் பட்டர் போட்டுக்க போகிறேன். இது கிட்டத்தட்ட 5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் பட்டர் இருக்கும். அதை அப்படியே போட்டுக்க போகிறேன்னா, பட்டர் நல்ல சாட்டே மோடில் இருக்குது. பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடும் சீக்கிரமே, பிகாஸ் ஆல்ரெடி நான் சூடாக ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இப்போ இது ஃபுல்லாக அது நெய் மாதிரி ஆக தேவையில்லை. அதனால் கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லேயே நான் எல்லாம் போட ஆரம்பிச்சிட போகிறேன். இப்போ நம்ம ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கிற தட்டு இருக்கு இல்லையா, இதில் இதெல்லாம் அப்புறமா போட போகிறோம். பட் முதல்ல இந்த லவங்கம், பட்டை அண்ட் சோம்பு, இது 3ஐயும் போட்டுக்கிறேன் நான். அதோட கருவேப்பிலையும் அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பட்டரும் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, ஸோ சரியாக இருக்கும். அது ஆல்மோஸ்ட் பட்டர் மெல்ட் ஆகிடுது. ஸோ இப்போ இந்த டயத்தில் இஞ்சி நான் தூள் மாதிரி போட்டுக்க போகிறேன். ஸோ இதில் பூண்டு இந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அது மாதிரி ஒரு 3 பச்சை மிளகா. ஸோ 3 பச்சை மிளகா, 3 பூண்டு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் முதல்ல அதை போட போகிறேன். பார்க்குறதுக்கு சூடாக இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு தேவையான ஹீட் இருக்கிறதுனால தான் அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு வெஜிடபிளாக ஆட் பண்ண போகிறோம். இப்போ முதல்ல நம்ம இதுலேருந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்க போகிறோம். அது நல்லா வதங்கின அப்புறமா அடுத்தடுத்த வெஜிடபிள்ஸை நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ அந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, அதை வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணிவிட்டு அதில் நான் போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம மிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் அந்த உருளைக்கிழங்கு வெந்த உடனேயே. ஏன்னா இனிமேல் போடுற வெஜிடபிள்ஸ்லாம் ஒத்தாப்பில் அப்போ தான் வேகும். ஸோ அதனால் நான் அதோட கூடவே சேர்த்து போட்டுக்க போகிறேன். ஸோ அது போடுறதுக்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் நான் அதில் போட்டேன். இப்போ இந்த 4 கலர்ஸ் ஆஃப் பெல் பெப்பர் இருக்குல்ல, அது 4 எல்லாத்தையுமே நான் மொத்தமாக அதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ண அப்புறம் ஒரே ஒரு தடவை நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் போல் அதை லிட்டு போட்டு வேக விட்டுட்டாக்க போகிறோம். 1/4 வேக்காடு வெந்த உடனே we'll start the process. இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாமும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம். இதில் ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கார்லிக் பவுடர், ஜிஞ்சர் பவுடர், சால்ட், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் நான் அதில்.
இப்போ வந்து வெஜிடபிள் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு ரெடியாக இருக்குது. ஸோ அதை நல்லா ஒரு கலரிடலாம். அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் வந்து பக்கத்துலேயே இங்கே வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். 1.5 கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு நான் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு வாட்டர் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ அந்த அரிசி நல்லா ஊறிடுது. ஸோ அதை எடுத்து நம்ம மேலே போட்டுடலாம். ஆனால் அதை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இந்த தண்ணியே நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த வாட்டரை ஊற்றுறதுக்கு முன்னாடி நான் வந்து அதை கொஞ்சம் கலரி விட்டுக்கிறேன். பட் கேர்ஃபுல்லாக கலருங்க. அரிசி உடையாத அளவுக்கு சாஃப்டாக கலரி விட்டுட்டு இந்த ஊற வச்ச அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, அதையும் அதில் ஊற்றிட்டு நல்லா லிட்டு போட்டு மூடிட்டு ரைஸ் மோடில் தான் நான் குக் பண்ண போகிறேன். அது ஐ திங்க் 12 மினிட்ஸ் வருது இதில். ஸோ அதுக்கப்புறம் லோ டெம்பரேச்சரில் ஒரு 10 மினிட்ஸ் போல் நான் அதில் விட்டு வைப்பேன். அதுக்கப்புறம் அந்த குக்கரை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இன்ஸ்டன்ட் பாட்டை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஐ வில் வெயிட். அதுக்கப்புறம் பாருங்கள், பார்த்தா சும்மா சூப்பராக மணமணக்கிற ஆவி பறக்கிற 4 கலர் புலாவ் ரெடியாக இருக்குது. இதுக்கு வந்து நான் மேலே சாட்டே பண்ணி வச்சுருக்கேன். நெய்யில் வந்து முந்திரி பருப்பும் அப்புறம் வந்து இந்த ஸ்டார் அனீஸ் இருக்கு இல்லையா, அதையும் வறுத்து வச்சேன். ஸோ அதையும் அதில் நான் வந்து கார்னிஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி மேலே கார்னிஷ் பண்ண போகிறேன். ஸ்டார் அனீஸ் நான் ஏன் முன்னாடியே போடலை அப்படின்னாக்க, அதில் முன்னாடியே போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் பாட்டில் குக் பண்ணும்போது அது அப்படியே கொஞ்சம் சாகி ஆகிடும், கொஞ்சம் அதுவும் சேர்ந்து குக் ஆகிடும். அதனால் அந்த வாசனை மட்டும் அதில் வந்தால் போகிறோம், அதை யாரும் சாப்பிட போகிறதில்ல. அதனால் அதை முந்திரி பருப்போடு வறுத்து வச்சுருக்கேன். சூப்பராக நம்மளோட 4 கலர் புலாவ் ரெடி ஆகிடுது. இதை நீங்கள் தயிர் பச்சடியோட ட்ரை பண்ணுங்கள். எனக்கு வந்து ஹோம் க்ரோன் குக்கும்பர் இருந்தது. ஸோ நான் அதோட அந்த தயிர் பச்சடியை சீவிட்டு, அதாவது குக்கும்பரை சீவிட்டு தயிர் பச்சடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 காம்போவும் சும்மா சூப்பராக இருக்கும். இதுலேயே எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கிறதுனால ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே போடுங்க. இந்த ஸ்டைல் ஆஃப் புலாவ் பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள். பை ஃபார் நவ் ஃப்ரம் ரிலாக்ஸ் வித் ராஜி, உங்கள் ராஜி.